சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயம் வேர்க்கடலையை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். பாருங்க, எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரலாம் வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர டைமில் கூடவே நான் 100 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு கடைசியாக சேர்த்தா போதும். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்றேன், ஏன்னா இதுவும் கூடவே செவந்து வரணும். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது மூணும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா. பாருங்கம்மா, வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 5